இல்ல புலவர்களே அது அன்புதான் சாந்தத்தை அன்புதான். கடைபிடிங்க. ஓ என்ன இது ஒரு வார்த்தை தான் பேச வந்தேன், அதுக்குள்ள எடுத்துனா என்ன பண்றது? அப்புறம் நான் ஓசி பண்ணா மியூட் போட்டு பேசுவேன் நான். பேசுங்க சேமா பேசுங்க, உங்களை நான் ஏன் தடுக்கல, என்னையா நீங்க பேசுங்க. பேசுறது இருக்கு? கருத்தை சொல்ல வந்து அவன் தடுக்க போறான். தடுக்க மாட்டேன் அன்பு, நீ வாயை திறக்க ஆகாஷ் கூடாது, ஒரு 10 நிமிஷம். சேமா பேசுக்கு எல்லாரும் அமைதியா இருங்க. பேசுக்கு ஆகாஷ் இந்த கருத்து பேசுறதுக்கு ஆசான் தான் இல்ல சரியான ஆள். நீங்க இல்ல பேசுங்க. இந்த அமைதியா இல்ல இருந்தா பேசுனானா இவன் பேச விட மாட்டேங்கிறேன்னு 5 நிமிஷம் பேசியிருக்கேன். அன்பா கொஞ்ச நேரம் லிசனர் அனுப்புங்கப்பா. சேமா நான் லிசனர் ஓ, அனுப்பிடுறேன், நீங்க ஆகாஷ் சேமா நீ பேசுங்க. ஸ்பேஸ் போடியா, இனிமே நீயே ஓட்டாரி. அப்பா நீ போடுற மியூட்டே பரவாயில்லையா உனக்கு? சேமா பேசுங்க, சேமா பேசுங்க, நான் அன்பை இல்ல நிப்பாட்டிட்டேன், நீங்க வேணாம் பேசுங்க. ஆகாஷ் நீ போஸ்ட் பண்ணியா, நான் இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்ல போஸ்ட் பண்ணுவோம், கூட்டத்தை மாத்துவோம். சேமா பேசுங்க. இல்ல நான் ஆகாஷ் பேசல பேசுகிற தோழர்களே, என்ன விட்டுருங்க. இல்ல சேமா பேசுங்க. சேமா ஓ நான் அந்த சீரியஸா கருத்து எனக்கு கேட்க தோணுது. ஆகாஷ் நீ ஸ்பேஸ் போடியா, நான் வரேன். சீமா இல்ல சேமா இல்ல சேமா அந்த உதயநிதி கருத்தை மாதிரி இப்ப பண்ணாதீங்க. கேட்டு அவங்க நான் செம்மா நீங்க கருத்தே சொல்ல பேசுங்க. வரல ப்ரோ, நீ ஆகாஷ் ஸ்பேஸ் போடியா, ஏத்திஸ பத்தி பேசணும். ஏத்திசத்தை பத்தி பேசுவோம். 2 பேரும் பொருத்தமா தான் இருப்பீங்க சேமா. ப்ரோ அவனுங்கள்ட்ட போய் நீங்க ஏத்திசம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு அவனே பரவாயில்ல சீரியஸா. ஆகாஷ் என்ன பண்ணுவானா, இருங்க சேமா அப்படின்னு மியூட் போட்டுருவாப்ல. அதுதான் நல்லதுங்க, அவனாவது மியூட் போட்டு பேச விடாம உங்களுக்கு புரிய பண்ணுவான். மாட்டேங்குது. பேச வரும்போதே பேச விடாம பண்றீங்க. ஏத்திசம் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவன் நல்லா மணிலே, ஏத்திசம். மணிக்கணக்கா பேசியிருக்காரு. சின்னதா இருக்கு இல்லையா, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேயா. ஓ என் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதோ? சேமா பேசுங்க. சேமா கருத்தை சொல்லுங்க. என் கருத்துல ஆகாஷ் போயிட்டா, நான் வரேன், பாய் தோழர்களே. அவன்கிட்ட கருத்து இல்லடா, அவன் சும்மா இவ்வளவு நேரம் என்ன ஊடால நீங்க இத்தனை பேர் வந்தீங்க ஏதாச்சும் சொன்னானா? நான் பேசுனதை கொண்டு கோச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். புலவர்கள் வந்து சாந்தமாக உரையாட வேண்டும். புலவர்களே, நமக்குள்ள சண்டை எதுக்கு? சிஎஸ்கே ஏதோ ஒரு கேள்வி கேட்டாப்ல, அதை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டேன். அதுதான் ப்ரோ. இப்போ சம்சித் ப்ரோ, நான் வந்து இந்தியால இருக்கிறதுனால இப்ப இந்த இது கட்டமைப்புல இருக்கேன். நான் வந்து அமெரிக்காவோ இல்ல ஒரு ஷிப்ல வேலைக்கு போறேன்னாவோ அங்க வந்து பிரதானமான ஃபுட்டு பீஃபோ போர்க்கோ இருந்தா அதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும். அங்க போய் நான் புரட்சி பண்ணிட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னா அது வந்து அங்க இதுவாயிடும்ல. அப்போ இங்க வந்து இவங்க வந்து சிக்கனுக்கோ மட்டனுக்கோ பண்ற அந்த மார்க்கெட்டிங்கோ ஏதோ பீஃபுக்கு இவங்க பண்ணலையோ, இவங்க வந்து பீஃபை வந்து ஒரு தப்பான பொருளுமே வந்து சித்தரிச்சுட்டே இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் மட்டும் தோணிட்டே இருக்கு. இல்ல தோழர், அது வந்து இங்க வந்து அம்பேத்கர் காலத்துல இருந்தே பீஃப் வந்து ஒரு பாலிடிக்ஸ் தோழர், உணவு அரசியல் தோழர். அது பீஃபும் பன்றியும் இல்லை என்றால் பிரிட்டிஷும் ஆர்எஸ்எஸும் இல்லைன்னு யாரோ ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, யாருன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுதான் மேட்டர். இங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸுக்கு உணவுள் பீஃபும் பன்றியும் பயன்படுத்தப்பட்டது. அது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. அதனால அவங்க அதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நமக்கு வந்து கல்ச்சுரலாகவே அப்படி செட் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து சீ ஃபுட்டு அலர்ஜி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க அதை கடந்து போயிட வேண்டியதான். பீஃப் ஒரு அலர்ஜி அப்படின்னு வேணா சாப்பிட்றாங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் பீஃப் சாப்பிட்டாலும் பிரச்சனை இருக்குது, கறி விலை ஏறி போயிடும். ஆமா, அதனால நீங்க சாப்பிடாம இருங்க, சாப்பிடுற எங்களை மாதிரி ஆளுங்க நல்லா சாப்பிட்டுக்கிறோம். இடையில ஒரு சர்க்காசம் இல்ல நிஜமா தான், சர்க்காசம் எல்லாம் கிடையாது. இந்த இவனுங்க உட்கார்ந்துகிட்டு ஆமா, நீங்க பாட்டுக்கு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மட்டன் மாதிரி ஆகி போச்சுன்னா நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் அவங்களோட சாய்ஸ். ஆனா இவனுங்க உட்காந்துட்டு பீஃபுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இது பண்ணி ஓவரா அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லி புரட்சி பேசி இது பண்ணி பீஃபோட ரேட்டை வேற ஏத்தி விட்டானுங்க அன்னைக்கு வந்து. ஆமா, அது வேற ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அன்பு, அது உண்மையே சங்கடம் தான். சம்சீல் ப்ரோ, இது ஆஃப்டர் கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் டிஎம்கே பெருசா சைன் அப் ஆகல. பட் ஆனா கொங்கு ரீஜன் ஃபுல்லாவே ஆர்எஸ்எஸ் ஏன் இவ்வளவு பூம் அப் ஆச்சு? அதாவது ஆர்எஸ்எஸ் பூம் அப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே நீங்க அந்த கோவை கலவரம் தான். அதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்து முஸ்லீம் கன்சல்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணான். அது அந்த கலவரத்தின் மூலமாக நீங்க வந்து அந்த உக்கடம், ஆத்துப்பாளையம், கரும்பு கடை இங்க இருக்கவங்க எல்லாம் யாருமே பெருசா வேலைக்கு போக மாட்டாங்க, சின்ன சின்னதா பிசினஸ் பண்றாங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அந்த பிசினஸ் நெட்வொர்க் வந்து நேச்சராகவே வந்து ஆப்போசிட்ல பல பேர் பிசினஸ் பண்ணணும் வரவங்களுக்கு அது வந்து ஒரு வெறுப்பா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த சிண்டிகேட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அந்த கலவரத்தின் மூலமாக மத ரீதியான பிரிவினையும் அதோடு இருந்த பொருளாதார கான்ட்ராடிக்ஷனும் சேர்ந்து தான் அதை வந்து இது பண்ணுச்சு. அதனால என்னன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகள் நல்லா பூமுக்கு போச்சு. ஆனால் அவங்களால பொலிட்டிக்கல் கன்சால்டேஷன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி
எல்லா கட்சிகளும் வந்து ஒரு சோஷியல் ஹார்மோனி தேவை அப்படின்ற இடத்த நோக்கி புல் பண்ணி வந்ததுனால அவங்களால அதை கன்சால்டேட் பண்ண முடியல. அதான் அதுல இருக்க முக்கியமான விஷயம். ஓ, ஏன்னா ஏன்னா வேற ஒரு மத்த கலவரத்தை திராவிட பார்த்தவன் நீங்க அது எந்த கேம்ப்ல வேணாலும் இருக்கலாம். முஸ்லீம் கேம்ப்ல இருக்கலாம், ஹிந்து கேம்ப்ல இருக்கலாம், கிறிஸ்டின் கேம்ப்ல இருக்கலாம். ஒரு கலவரத்தை பார்த்தவனுக்கு திரும்பி இன்னொரு கலவரம் வந்தா தனக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற பயம் இருக்கும். இல்ல அது ஆர்எஸ்எஸ் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப ஏன் ஆர்எஸ்எஸ்கே ஓட் பண்றாங்க திரும்ப? அது வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆர்எஸ்எஸ் தனக்கு கிடைச்ச மைலேஜை வச்சு தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. நீங்க வந்து அருண்குமார்னு ஒரு பிஹெச்டி ஸ்காலர் இருக்காரு, நம்ம தோழர் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில படிச்சார். அவர் வந்து தமிழ்நாட்டுல எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒரு ஒரு பேப்பரே வச்சுட்டு போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்திக்கு வசூல் பண்ற தொகையை வச்சு வட்டிக்கு விடுறது, அது மூலியமா வேலை வெட்டி இல்லாதவனுக்கெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து அவனை ஒரு கந்து வட்டி வசூல்காரனா மாத்தி விடுறது, அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த நிகழ்ச்சி நேரில் அவனை நடத்துறதுக்குள்ள இயங்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் மேட்டர்ஸ் எல்லாம் அதுல சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எப்படி ஃபண்டு சப்ளை ஆகுது, அதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம். நீங்க பாருங்க, இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வர கூட்டம் பல பசங்களுக்கு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவே தெரியாம ஜாலியா வந்து ஜாலியா இருந்துட்டு போவாங்க. அதான் அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் நெட்வொர்க் இருக்கு. நீங்க வந்து இந்து முன்னணி சார்பா வந்து விநாயகர் சதுர்த்தி செலவு வைக்காம வேற ஏதாவது ஒரு ஊர் பொதுமக்கள் பேர்ல செலவு வச்சீங்கன்னா உங்களை வந்து இந்து முன்னணிக்காரனே உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான். அது இந்த திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அதே போல விநாயகர் சதுர்த்தி சார்பா நீங்க செலவு வைக்கிறீங்கன்னா 5000 ரூபா 6000 ரூபா கட்டணும். அந்த 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு அவன் ஒரு செலவு கொடுத்துருவான். அவன் வந்து 2 கொடியை கொடுத்துருவான். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவான் எத்தனாம் தேதி சிலை எடுக்கணும்னு. அப்போ அந்த சிலையை நீங்க அவங்ககிட்ட தான் வாங்கணும். அது வந்து ஒரு நெட்வொர்க். அது யார், இந்து முன்னணியோட மாநில தலைவர் காளேஸ்வரா தான் அந்த நெட்வொர்க் வச்சிருக்காப்புல. அவர்கிட்ட தான் அந்த சிலையெல்லாம் உற்பத்தி ஆகும். நீங்க அவன் எந்த அளவுக்கு மோசமான ஆட்கள்னா, இந்த இந்திக்காரனுக்கு கேம்ப் போட்டு உட்கார்ந்து வந்து சிலை செஞ்சுட்டு இருப்பானுங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த எல்லாம் போய் அடிச்சு உடைச்சானுங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு பெரிய பொருளாதாரம் இயங்குது. அதுதான் அதுல இருக்க முக்கியமான விஷயம். மசூதி தெருங்களா பார்த்து போகுமே தோழர். அதை add தோழர் பண்ணுங்க. இப்போ அது இந்த அதுதான் வந்து அந்த மாபை வந்து என்ன சொல்றது, வெறியேத்துறது அது. இந்த அது நம்ம குஜராத் ஆளூர் ரயில் சானவாஸ் சொன்ன விபத்து மாதிரி ஆக்சுவலா வந்து மத்த எவ்வளவு பெரிய நம்ம இங்க சபரிமலையா இருக்கட்டும், முருகன் கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், வேற எந்த ஒரு இதுலயும் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வராது. அதுல எல்லாருமே வந்து டிவோட்டீஸா அப்படியே ஒன்றிணைந்து போவாங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தின்னு வர்றப்ப மட்டும் தான் அத தாண்டி பின்னாடி ஏதோ ஒரு இந்த ஈகோ சிஸ்டம் பயங்கரமா, அதுவும் கடந்த ஒரு 20 வருஷமா பயங்கர ஓவர் பில்டப்பா இருக்குது சொன்ன மாரி. இல்ல அதுல பெரிய ஃபண்டிங் இருக்கு. அங்கங்க வசூல் பண்ணுவாங்க. அது பெரிய அமைப்பு இருக்கு. நீங்க இந்த கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அந்த சைடு, இல்ல கவுண்டம்பாளையம் அந்த ஒரு லென்த்தே இருக்கும், மேட்டுப்பாளையத்துல இருந்து இந்த சைடு வரைக்கும். அந்த சைடு மரக்கடைக்கு அந்த சைடு, புளியகுளம் அந்த சைடு, அந்த நெட்வொர்க் வந்து அங்க ஹெவி ஆப்ரேட் ஆகும். பல்லடம், நானும் கோயம்புத்தூர் கரமத்தம்பட்டி. தான் ப்ரோ. கோயம்புத்தூர், திருப்பூர்ல தான் இருக்கிறேன். இந்த ஏரியால தான் இருக்கிறேன். ஆனா வந்து இந்த இந்த பாலிடிக்ஸ வந்து புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. என்னன்னா, அது இது கொஞ்சம் இப்ப திருப்பூர்ன்னு வச்சுக்கங்களேன், கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் டோட்டலா வேற. அப்படியே ஒரு ஒரு ரீஜன் கூட சொல்ல முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாவே டோட்டலா பாலிடிக்ஸ் வேற மாரி இருக்குது. ஆனா வந்து டோட்டலா ஒன் ஹேண்டடா கம்பீட் பண்றாங்கன்னா, இவங்க ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் இந்த ஏரியால வந்து கம்ப்ளீட்டா வந்து அ இந்த ஒரு இத மட்டும் தனியா வச்சுக்கிட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்டேன். இல்ல இதுதான் அவங்களோட நெட்வொர்க்கே அந்த சர்க்கிள்ல தான் இருக்கும். அம்சித்தோட இந்த குஜராத்ல ரயில் விபத்து ஒண்ணு நடந்ததுல, அதுல திட்டமிட்டு முஸ்லிம்ஸ் வந்து இப்ப இது ஆக்கிட்டாங்க, குற்றவாளி ஆக்கிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் இன்ன வரைக்கும் இருக்கு. அது உண்மை நிலவரம் என்னன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல அது இருக்கு. அப்படிதான் போலீஸ் நடந்துக்குச்சு. அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து இறந்து போனது 28 பேர் என்னமோ இஸ்லாமியர்கள், 2 பேர் என்னமோ இந்துக்கள். இப்ப யார் வந்து இஸ்லாமியர்களே தன்னைத்தானே யாராவது வெட்டிக்குவாங்களா? ஆனா கைது செய்யப்பட்டவரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் 80 விழுக்காடு. ஸோ காவல்துறை திட்டமிட்டு இது வந்து ஒரு தரப்பாக செயல்பட்டது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த யதார்த்தமான உண்மை. அதுதான் வந்து கோவை கலவரத்தில் எனது சாட்சியங்கிற புக்கில் அப்துல் நாசர் பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல ஒரு குஜராத் ரைட்ஸ கேக்குறாரு. கோவை இல்ல ப்ரோ, குஜராத் ரைட்ஸ். குஜராத் குஜராத் ரைட்ஸா? ரைட்ஸ். இல்ல குஜராத் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கோத்ரா ரயில் எரிப்புல இருந்து துவங்குது தோழர். கோத்ரா ரயில் எரிப்பு அதுதான் முதல்ல கேக்குறேன். வந்து இப்போ அதுல வந்து திட்டமிட்டு முஸ்லிம்ஸ் தான் பெட்ரோல் ஊத்தி அந்த ரயில் பெட்டி இருப்பதாவே இவங்க போர்ட்ரேட் பண்ற மாதிரியே இருக்கு ப்ரோ. இல்ல அதுதான் அதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட கமிட்டியை ஃபார்ம் பண்ணும்போது, காங்கிரஸ் இருக்கும்போது ஃபார்ம் பண்ணும்போது அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, அது வந்து வெளியில இருந்து ஃபயர் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை, இன்டர்னலா தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கப்புறம் இவங்க போட்ட கமிட்டி வந்து எஸ் வெளியிலேருந்து தான் ஃபயர் பண்ணாங்கன்னு சில அக்யூஸ்டையும் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அதில் வந்து சில குளறுபடிகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த கோத்ரா ரயில் இருப்பை காரணம் காட்டி ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரம் திட்டமிட்டு அரசாங்கத்தோட துணையோடு நடந்தது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சந்தேகத்துக்கு பலன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோத்ரா ரயில் இருப்பு இந்த கலவரத்திற்காகவே திட்டமிட்டு எரிக்கப்பட்டதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு காங்கிரஸ் எம்பி இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் கொடுக்கும்போது அந்த மாபு போய் அந்த எம்பியை கண்டந்துண்டமாக வெட்டுறாங்க. அது வந்து எந்த ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படின்னா, வெறும் கலவர கும்பலால் மட்டும் இதை செஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால தான் அதோட அன்னைக்கு மோடியோடைய ஹோம் மினிஸ்டரா இருந்த ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அவர் ஏன் கொல்லப்பட்டாருன்னு போய் பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியாக சொராஃபுத்தீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கு ஒன்று இருக்கு, அதையும் படிங்க. இதெல்லாம் ஒரு பெரிய செயின் நெட்வொர்க் அந்த குஜராத் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஹேராம் ஒரு 5 தடவை பாருங்க. அதுல சில சில நல்ல கருத்துக்களும் இருக்கும், நான் இது கெட்ட வரைக்கும் ஒரு கருத்துக்களும் 20 இருக்கும். 30 வாட்டி பார்த்துட்டேன் ப்ரோ. ஆமா, அதை பாத்தீங்கன்னா நல்லா புரியும். ஆனா அதுல சில விஷயங்கள் வன்மமும் இருக்கும். அந்த வன்மத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. சம்சித்தோல கரெக்டா அவங்க எப்படி இயங்குவாங்கன்றத பாக்குறதுக்கு. ஆமா, எப்படி இயங்குவாங்கிறது அதை பார்க்கலாம். அது வந்து கமலஹாசன் சொல்றதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஆமா, சில வன்மங்களை அங்கங்க தெளிச்சு விட்டுருப்பாரு, அதை மட்டும் கட்டுக்காதீங்க. சில விஷயங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த ஒரு டயலாக் கூட சூப்பரா இருக்குல்ல சம்சித்தோல, பச்சை என்னமோ சொல்லுவாரு, பச்சை செடிகளை பிடிச்சிருந்தா என்னமோ சொல்லுவார்ல சம்சித்தோல, ஒரு டயலாக் ஒன்று. நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகிக்கிறேன். ஓகே ஓகே, பாருங்க. எப்போ ப்ரோ வரும் அந்த சீன்? நீங்க சொல்ற டைலாக் தெரியல. அது வந்து அந்த இவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கலவரம் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பில்லர் கிட்ட வச்சு இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பான். அந்த அவன் பேர் என்ன, அந்த நாம போட்டிருப்பானே, அன்பு எடுத்துக்கூடியா தப்புன்னு மறந்துட்டு. எனக்கே அவன் பேர் வரல. ஆனா நல்ல ஒரு அந்த நாம போட்டு முடியல வச்சுட்டு இருப்பான். 20 தடவை பார்த்த சிஎஸ்கே என்கிட்ட கேட்காம ஒரு தடவை கூட பார்க்காத என்கிட்ட ஒரு கேட்க, தடவை கூட பாக்கலையா? நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு வந்து வில்லனா வருங்க. நான் ஒரு தடவை கூட பார்க்கல. நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே. நான் ரெகுலரா பார்ப்பேன் முன்னாடிலாம். இப்போ ஒரு 7 வருஷம் ஆச்சு அதை பார்த்து. முன்னாடி அடிக்கடி பாக்குற படம் ஹேராம் தான் எனக்கு. நான் ஒரு அடிக்கடி பாக்குற கமலஹாசன் படம்னா, பார்த்த படம்னா காலேஜ் டேஸ்ல வறுமை நிறம் சிவப்பும் ரத்தக்கண்ணீர். அது கமலஹாசன். கம்யூனிஸ்டாவே வாழ்றீங்க சின்ன பிள்ளையில இருந்து. வறுமை நிறம் சிறப்பாத்து. அவன் பேர் அபயங்கர். அபயங்கர்ட்ட வந்து சொல்லுவான். அபயங்கர் கரெக்ட். குத்துசி வந்தார் பத்தியா? இங்க இருக்க எத்தனை பேர்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, காலேஜ் டேஸ்ல வறுமை நிறம் சிவப்பும் ரத்த கண்ணீரும் பார்க்காத ஸ்டூடெண்ட் அவன் ஸ்டூடெண்டே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அபயங்கர் சொல்லுவான் பில்லர் கிட்ட வச்சு, சிஎஸ்கேஎன் இங்க இருக்க பச்சை செடிகளை அகற்றுவோமோ ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்லுவான். பச்சைனா அவன் எதை மீன் பண்றான்னு சொல்லுவான். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து கிலாஃபத் மூவ்மெண்ட் அது இதுன்னு சொல்றது. அதெல்லாம் சொல்லிட்டு மீன் பண்றத வந்து டைரக்டா மீன் பண்ண மாட்டான். இல்ல குத்துஸ் தோழர், டைரக்டா மீன் பண்ண மாட்டான். ரொம்ப வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு நான் அந்த படம் பார்த்து. ஞாபகமே இல்ல சுத்தமா. அந்த பச்சைங்கிற வார்த்தை தாங்க இது அதுல. ஆமா, அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கியா? மித்தெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் சொல்ல வருவான். அதுக்கு தான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் அவன் எவ்வளவு தூரத்துக்கு இதான் காயின் பண்றானுங்க பாருங்க, விஷமா அப்படின்றது தான். அந்த கலரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்கன்றதுக்கு சொல்றேன். ஸோ கலர் பாலிடிக்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல ஹேராம்ல. குத்துசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபுல்லா ஹேராம்? குத்துசி எனக்கு சீன்ஸ்ல ஞாபகம் இருக்கு, டைலாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கல. ஓகே ஓகே ஓகே. இல்ல ஸ்டார்டிங் சீன்லயே கமல் வந்து அவர் பாடி எடுத்து போயிட்டு இது ஃபர்ஸ்ட் ஒரு இதுல அந்த ஆழ்துளை இதுல வந்து இது பண்ணிட்டு இருப்பாரா, ஆர்கியாலஜி இது பண்ணிட்டு இருப்பாரா. அதே மாதிரி அவர் அந்த பள்ளத்துல இருந்துதான் மூவி ஸ்டார்ட் ஆகும். மூவி முடியும் போதும் கமல் சாவும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைனேஜ் பள்ளத்துலதான் சாவாரு. அந்த லிங்க் நல்லா இருக்கும். இல்ல அப்ப இடையில கமல் ஒரு இன்டர்வியூக்கு போவாப்ல. அப்ப கொஸ்டின் கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் தெரியும். அத கேட்ட உடனே அவர் வெறுப்பாயி அவரோட சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒரு வேலையும் கொடுக்கணும், ஒரு மயிறு கொடுக்க கிளம்புவாரு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்ட்ல நிறைய கட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணி இந்த படத்துக்கு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஐயோ அது எக்கச்சக்கம். அது இப்ப நம்ம பாக்குறதே வந்து ஃபுல் வெர்ஷன். முரளி நான் பேசின படம் என்ன என்னதியா?
நான் இப்ப சொன்ன சீன் எந்த எந்த இடத்துல வரும்? நீ சொல்றது வேற படத்துல வரும்யா. வறுமை நிற சிவப்பு சொல்லியிருக்கேன்டா டேய். அது நான் வறுமை நிற ஓ சிவப்பு சொல்றேன். நான் வேற ஏதோ ஒரு இதுல இரு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே மறந்து போச்சு. நானே இப்போ எப்படி மறந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நடுவுல கேள்வி கேட்டுட்டு இருக்க. டெமோக்ரஸி டவுன் டவுன், கேபிட்டலிசம் டவுன். அதேமா சேமா வந்து அனுப்பிச்சு விட்டீங்க. சேமா இருந்தா இப்ப எடுத்து கொடுத்துருப்பாரு எனக்கு பாயிண்ட். அவர் அனுப்பிச்சு விட்டீங்க போங்க. ஆமா ஸ்பேஸ் எங்க ஓடுதா சேமா எங்கன்னா என்ன தோழர் வேணும்? இல்ல சும்மா சேமா இல்ல விட்டுருங்க. ஆனா ஹேராம்லயே கமல் அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் ஆவார்ல, நான் காந்தியை கொல்ல மாட்டேன்னு ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் ஆகுறத இன்னும் கொஞ்சம் வந்து அவரு எடுத்து சொல்லிருக்கலாமோன்ற ஒரு இது அதை இருக்கு எடுத்து சொல்லியிருந்தாதான் எவனும் நிறைய அந்த படத்தை பார்த்துட்டு திருத்திருப்பானே. அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தானே அவரோட அந்த point இது ஆகுது. ஒரே சீன்ல அப்படி கட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆசாத் சோடா அதுதான் ஃபேக்டரியில அதுதாங்க வந்து அவரு கன் ஃபைட்ல அதுதான் கமல். ஷாருக் அதுதான் கான கமல். ஷூட் பண்றாங்க, அதனால நான் மாறுற மாதிரி அவரு சிம்பிளா முடிச்சுட்டு போயிருப்பாரு. அதாவது கமலுக்கு வந்து எப்படின்னா, கமல் எப்படிப்பட்ட ஆள்னா, எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா எவனும் என் படத்தை பார்த்து மாறிடக்கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருப்பாப்ல. என்ன அன்பு நான் சொல்ல கரெக்டா இல்லையா? இல்ல தோழர், என்னன்னா அதுல அந்த காந்தியோட அசாசினேஷன் இருக்குல்ல, அது உண்மையிலேயே அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே வந்து ஆமா ஆமா போர்ட்ரே அது கரெக்ட், அது பண்ணிருப்பாப்ல. கரெக்ட். அதுல ஆக்சுவலா பர்னிட் நிறைய அட்டம்ஸ் நடந்திருக்கும். தோழர், அது கரெக்ட். ஆனா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் வரும் முடிக்கும் போது. இன்னும் அவன் வந்து எப்படி அதுல இருந்து வெளில வந்தான்றத காமிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு எஜுகேட் ஆயிருக்குன்ற ஆமா அந்த தாட் வரும். அந்த சீனை எதுக்கு மட்டும் அஹிம்சா நோக்கி எதுக்கு ஏதோ போனாங்கன்றது. இன்டெலெக்சுவல் மாதிரி எடுத்திருப்பேன், அவர் யோசிச்சு எடுத்தாரா என்னன்னு தெரியல. இல்ல அவர் எல்லா படமும் அப்படித்தான். நீங்க விரும்மாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விரும்மாண்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கடைசியில அவர் திருந்துறதுக்குமே பெருசா அது ஃபீலே ஆகாது. ஆனா நமக்கு அந்த வன்முறை தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அவன் இருந்த அந்த திமிரு, அவன் இருந்த அந்த கெத்து, அதான் ஞாபகம் இருக்கும். அவனோட டிரான்சிஷன் நமக்கு ஞாபகம் இருக்குது. தேவர் மகனும் அதே தான். நீங்க அவரோட எந்த படம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதான், விஸ்வரூபமும் அதுதான். எல்லாத்துலயுமே அப்படிதான். அந்த வன்முறைகள் அவரு எதெல்லாம் திணிக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், எதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சாரோ அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதான் பிரச்சனை கமல்கிட்ட. ப்ரோ அந்த படம் தெரியும்ல, கமலே வந்து கடைசியா டயலாக் பேசிருவாப்ல. தேவர் மகன் எல்லாம் எடுத்துக்கிட்டா கடைசியா போய் புள்ளக்குட்டியை படிக்க வைங்கடா ஆமா அப்படின்னு இது முடிச்சிருவாப்ல. ஏராம் தெரியும்ல, கமலே வந்து மியூசிக் போட ஆரம்பிச்சு கடைசியில போய் இளையராஜா கிட்ட நின்னாருன்ட்டு. ஆமா 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 ஞாபகம் இருக்கு. இல்ல அதுக்கு வேற யாரோ ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க, ஆமா அவங்க வந்து போட சரியா மாட்டேன். போடலன்னு போய் அதுக்கப்புறம் தான் இளையராஜா வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இளையராஜா வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இல்ல ஏன்னா இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான படம்னு சொன்னனாலே அந்த மியூசிக் டைரக்டர் போடலன்ட்டாரு. அப்புறம் இளையராஜா தான் வந்து போட்டாரு. முரளி ப்ரோ, நம்ம இப்ப 2 பஸ்ஸஸ் நியூவா விட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஏரியால தான், இந்த தொண்டாமுத்தூர்ல தான், இந்த எஸ்பி வேலுமணியோட தொகுதி தான். ஆக்சுவலா அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட மலையோட அடிவாரம் பக்கத்துல இருக்கிற ஏரியா. எல்லாருமே பக்கம் அங்க என்னன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அதுக்கு மலைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டியலின சமூகம் அது ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, குறைவா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருந்துச்சு. நல்ல வேலை காட் கிரேஸ் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல சிறுவாணி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காருண்யரிட்டி இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஆனா இதே செட்டப் தான் இருக்கு. ஆனா அங்க ஒரு காலேஜ் இருக்கிறனால என்னன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து சுத்தமாவே இல்லை. என்னன்னா அங்கேயும் இதே மாதிரி பீப்புள் தான் இருக்காங்க, இதே மாதிரி சேம் செட்டப் தான். ஆனா அங்க அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா காலேஜ் பீப்புள்லாம் அதிகமா இருக்கிறாங்களா, அதனால இந்த கம்யூனலா வந்து இவங்கள ஒடுக்குமுறை பண்றதோ இது பண்றதோ அங்க நடக்கவே இல்லை. ஆக்சுவலா வந்து அந்த ஏரியாலே ஒரு காலேஜ் இருக்கு. ஆனா வந்து அது ஒரு வேற ஏரியால இருக்கிறனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடையா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா இப்ப நம்ம ஆளுங்க இதை பண்ணனதே ஒரு பெரிய விஷயம். இந்த மக்கள் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தாங்க, உண்மையா சொல்லணும்னா. புரியுது. இப்ப நீங்க இல்ல தோழர், விமர்சனங்களை விட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற முற்போக்கு சக்திகள் எல்லாருமே பாராட்ட தெரிவிக்கணும். இப்ப திமுக வந்து அங்க சரியில்லை இது சரியில்லைன்றாங்களே, இது வந்து ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தானே. இதையும் இவங்க எடுத்து பேச இல்ல மாட்டாங்க. எனக்கு இவங்களுக்கு எது தடுக்குது உண்மையா சொல்லணும்னா, ஓட்டு வராதுங்கிற ஒரு அரசியல் தான் இவங்களை தடுக்குதா, இல்ல இது பண்ணுனா வந்து அவங்க மக்கள் நல்லா இல்ல தோழர், இது பண்ணையார் மனநிலை தோழர். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிராமணிசம் வர்சஸ் நான் பிராமின் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த பவர் வந்து பண்ணையாருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க கிட்டே இந்த பவர் இருக்கணும்ன்ற ஒரு தேவை வந்து ஏற்படுது. சோ இது வந்து யாராவது இந்த அமைப்பை வந்து யாராவது மாத்த நினைச்சாங்கனாலே அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
ஏன்னா அது அவங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் சரி சோசியலாவும் சரி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாக்கும். அதனாலதான் அவங்க இப்ப வரைக்குமே மாற்றாம இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இதுக்கு அப்ரிசியேஷன் தெரிவிக்கணும்ல. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது சொல்ற ஸ்டாலின் வந்து இதுக்கு சொல்லியிருக்கணும்ல அப்ரிசியேஷன். இதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பவர் வந்து இது வந்து சாமானிய மக்களுக்கு போறது வந்து அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இல்ல ஆனா இன்னைக்கு அந்த சாமானிய மக்கள் தானே அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஏன் இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டு அவங்களோட அவங்க தான் இந்த இப்ப உண்மையிலே தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க. என்னதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல விதமான அந்த மறு வச்சுட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறது சாதாரண மக்களோட ஓட்டு தானே. கண்டிப்பா தோழர். இப்ப அந்த வேலையை தான் இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வேலை பார்த்துச்சு. தலித்துகளை வந்து உடைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் பார்த்துச்சு. அது அதனாலதான் 2016க்கு அப்புறம் தேவேந்திரா, நரேந்திரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதே வேலையை இப்ப திமுக பாக்குது. இப்போ தலித்துகள் ஒன்றிணைத்து இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஆனா அதுவே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சின்னு சொல்லி இங்க வந்து உடைக்கிற வேலையை பாக்குறாங்க பாருங்க. இப்ப அந்த நரேட்டிவ் போகுது பாருங்க. இது அதற்கான காரணம் தான். தலித்துகளை இவங்க உடைக்கணும். அப்ப ஏன்னா இவங்க ஒற்றுமையா இருந்து ஒரு பக்கம் அது கன்சாலிடேட் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அததான் இப்ப வந்து திமுக பண்ணுது. ஆமா, அதான் அது நல்லது பிஜேபி பண்ற அதே நடந்துரும்ல. வேலையை இப்ப மோடி திமுக தோழர், பண்ணுது. நல்லது நடந்துரும்ல. ஆமா, இல்ல இப்ப அது அதுதான் நல்லது நடந்துரும்ல உங்களுக்கு. இல்ல இன்னொன்னு என்னன்னா இந்த கட்டமைப்பை இவங்க வந்து உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரொம்ப வருஷமா வந்து நம்மளையுமே அதை நம்ப வச்சாங்க உண்மையிலே. ஆனா வந்து இவங்க சொல்ற மாதிரி கொள்கை இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து இவங்களோட மொத்த கொள்கையும் உடைச்சு விட்டு போயிட்டாப்ல. இப்ப இவனுங்க என்ன பண்றதுனே தெரியாம இன்னும் ஒரு மாசமாயும் அந்த மன வியாதியிலே உட்காந்துட்டு இருக்காங்க. வழக்கமான திமுக முன்ன இருந்த திமுக என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இன்னும் இந்த தப்பு நடந்துருச்சு நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு போயிடுவாங்க. ஆனா இன்னும் வந்து இந்த தோல்வி வாங்கினால உண்மையிலே ஜீரணிக்கவே முடியல. இல்ல தோழர், இரட்டை நிலைப்பாடு பாருங்க. வன்னியரசன் வந்து அமைச்சரவை வாங்கினது தப்புன்றாங்க. இப்ப வந்து இந்த பேருந்து விஷயத்துல நான் தான் ஏதாவது உருட்டும் தானங்க இருக்கு. ஆமா கூட இருக்காங்க. அது இரட்டை நிலைப்பாடு தான். அவனுக்கு எப்பவுமே அப்படிதான். ஏங்க இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா இங்க எதுவுமே இவனுக்கு பாலிடிக்ஸ் பண்றதுக்கே வேலை இல்லாம போயிடும்ல. அந்த ஒரு பிரச்சனை அவனுக்கு கிரைசிஸ் இருக்குல்ல. அவனுக்கு எக்ஸ்சேஞ்ச் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இங்க இருக்கணும்ல. அது இல்ல. அதுதான் பிரச்சனை. 2 பேருக்குமே அது உண்மையிலே இல்லாம மித்து பயம். தானே ப்ரோ. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்லணும்னா எல்லாருக்கும் எல்லாரும் கிடைச்சிருங்கிறதே உண்மையிலே ஒரு மித்து தானே. கிடைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இல்ல வாய்ப்பு இல்லைன்னு இல்ல. அதை நோக்கியாவது போகணும்ல சதீஷ் ப்ரோ. இப்ப கிடைக்கிறது